சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்க எங்க இந்த நேரத்துல வந்தாங்க? யார்கிட்ட இந்த பார்சல் வந்திருக்கு? அது மேடம். என்ன சொல்லுங்க. ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் இல்ல மேடம், வெறும் டூ அட்ரஸ் மட்டும் தான் மேடம் இருந்தது. என்ன ஆனந்தி, நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணிருக்கேன். அனுப்பி இருக்கிறது யாருன்னு தெரியாம வாங்க கூடாதுன்னு. சார், இந்த பார்சல் எடுத்துட்டு போங்க. இல்ல மேடம், அது என்ன இல்ல மேடம்? ரிட்டர்ன் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனந்தி, அந்த பார்சலை கொடு. மேடம், அம்மாதே இந்த சிட்டு சுருளி கிட்ட கொடுத்து ஏதோ அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் எழுத தெரியாது. அடுத்த முறை நான் அவங்க கிட்ட சொல்லி விடுறேன் மேடம். இப்ப இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. நகரத்தோட உண்மையான முகம் என்னன்னு உனக்கு இன்னும் புரியல ஆனந்தி. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க. பார்சலை என்கிட்ட கொடு. மேடம், கொடு. போச்சு, எல்லாம் சொதப்ப போது. கடவுளே, உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியலையே. மேடத்துக்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்து. புடவை வந்திருக்கு. உங்க ஊர்ல இருந்து புடவை தான் அனுப்புனாங்களா? ஆனந்தி, அம்மா புடவை தான் அனுப்பி வச்சாங்களான்னு கேட்டேன். ஆமா மேடம், ஏதோ சந்தைக்கு போனாங்களாம். சீலை நல்லா இருந்துச்சுன்னு வாங்கியிருக்காங்க. நான் கோயிலுக்கு போறப்ப கட்டிக்கிறதுக்கு புடவை அனுப்பி விடுறேன்னு சொன்னாங்க. இனிமே வீட்ல இருந்து வந்தா கூட ஃப்ரம் அட்ரஸ் இல்லைன்னா பார்சலை வாங்க அலோ பண்ண மாட்டேன். சரிங்க மேடம். இந்தா, ஒரு நிமிஷம் மேடம். இந்த மாதிரி ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத பார்சலை இந்த அட்ரஸ்ல கொடுக்கற வேலை வச்சுக்கிட்டீங்க, உங்க கம்பெனி மேல கேஸ் போட வேண்டியிருக்கும். மைண்ட் இட். ஓகே, தேங்க்யூ மேடம். ஐம் சாரி அன்பு, உங்களுக்கு ஆனந்தியோட மனநிலைமை புரியல. அவ பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்கா. இதுக்கு மேல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீங்களும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, அவளும் வாயை திறக்க மாட்டேங்கிறா. இதுல நான் என்ன பண்ண முடியும்? ஐம் டோட்டலி ஹெல்ப்லெஸ். ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு காரணமே கண்டிப்பா ஆனந்தி தான். இதை நம்புறதும் நம்பாததும் அவ கையில தான் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு உங்களால வேணா சும்மா இருக்க முடியும், ஆனா சத்தியமா என்னால சும்மா இருக்க முடியாது. அவளோட வெல்விஷரா அதை நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன். இதனால எனக்கு எவ்வளவு அவமானம் நேர்ந்தாலும் பரவாயில்ல. அவளுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்.
என்னன்னு காரணம் கேட்காம எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஆனந்தி எப்படியாவது கூட்டிட்டு வாங்களேன் ப்ளீஸ். சாரி அன்பு, அவ கண்டிப்பா வரமாட்டா. என்னாலயும் அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க, நான் வரேன். ரஜனா, ரஜனா. சாரி அன்பு. ஏங்க ரஜனா. இதுங்க கிட்ட செக்யூரிட்டி வேலை பாக்குறதுக்கு எங்கேயாவது போய் மாடு மேய்க்கலாம். பொண்ணுங்களா இதுங்க? தனபால், மேடம், எங்க போயிட்டு வரீங்க? அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? இந்த மித்ரா கூட 2 வானர் படைங்க இருக்குதே, மனுஷனை டார்ச்சர் பண்றதுக்குன்னே இருக்குதுங்க மேடம். அநியாயம் நடக்குது, வந்து தட்டி கேளுங்கன்னு கூட்டிட்டு போய் தேங்காய் சட்னில தேங்காய் இருக்குது, கொத்தமல்லி சட்னில கொத்தமல்லி இருக்குது. ஆனா மைசூர் பாக்கல, மைசூர் இல்லைன்னு கலாய்க்கிறாங்க மேடம். என்ன பார்த்தா வம்புலுக்குன்னு தோணுது மேடம் உங்களுக்கு? அவங்க கூப்பிட்டாங்கன்னா உங்களை யார் போ சொன்னது? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. தேங்க் காட். ஏதோ பார்சலோட போறா. ஆனந்தி, முதல்ல நான் உனக்காக வாங்கின சேலை உனக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உன் கண்ணில் தெரியற ஆச்சரியம் என் கடிதம் மூலமா எனக்கு தெரியுது. உன்னைய மேலும் ஆச்சரியப்படுத்த ஒரு விஷயம், ஒரு பொருள் புடவைக்கு நடுவுல இருக்குது. அதை நீ எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா லெட்டரை படிக்க ஆரம்பி.